ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க, அதில் ரிஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு கொடுத்து பக்கத்துலேயே ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவங்க கேட்டாங்க, இதனால் எதாவது ப்ராப்ளம் வருமா ப்ரோ? ஸோ மானிட்டைசேஷனில் இதனால் எதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்காகவும் ஓவரால் எல்லாருக்காகவும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுற கிரியேட்டர்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு கொடுத்து பக்கத்துலேயே ஷார்ட்ஸ் பாலிசின்னு கொடுத்துருக்காங்களே, அது என்ன ப்ராப்ளம், அது எதுக்கு, ஸோ அதனால் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுற கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது ஃப்யூச்சரில் கூட இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு வந்திருக்கு அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 100% அது உங்களுடைய வீடியோ, அதில் இருக்கிற ஆடியோ வீடியோ எல்லாம் உங்களுடையது. ஸோ அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி இருந்துட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவில் நன்னுங்கிறதுக்கு பக்கத்துலேயே ஷார்ட்ஸ் பாலிசின்னு இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் காப்பிரைட்டட் இருக்கிற ஏதோ ஒரு ஃபோட்டோவோ இமேஜோ ஆடியோவோ வீடியோவோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது அர்த்தம். இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழேயோ அல்லது ஷார்ட்ஸ் வீடியோ பாலிசிக்கு கீழேயோ நீங்கள் அதை தயாரிச்சிருக்கிறதுனால நீங்கள் காப்பிரைட்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் வீடியோ காப்பிரைட் வராது. அது ஏன்னா அது யூடியூப் பாலிசிக்கு கீழே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கிறத யூடியூப் டிடெக்ட் பண்ணியிருக்கு. யூடியூப் அப்படி எடுத்துக்கொள்ளும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த நன்னுங்கிறதுக்கு பக்கத்தில் ஷார்ட்ஸ் பாலிசி அப்படின்னு இருக்குது. இதனால் எதாவது ப்ராப்ளம் வருமானா 100% எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களுடைய வீடியோவுக்கு வியூஸ் க்ரோத்தும் இதனால் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. சப்ஸ்கிரைபர்ஸ் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. மானிட்டைசேஷனில் எதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டால் வராது. ரெவென்யூவில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டாலும் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ போடுற கிரியேட்டர்ஸ் இந்த நன்னுங்கிறதுக்கு பக்கத்துலேயே ஷார்ட்ஸ் பாலிசின்னு வருதே, ஐயோ இது என்ன புதுசாக இருக்குன்ட்டு பயப்பட தேவையில்லை. அதே சமயம் இது 100% பிரச்சனை இல்லாததா அப்படின்னு கேட்டாலும் இல்லை. ஸோ அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் பாலிசிக்கு கீழே உங்களுடைய வீடியோ இப்போ இருக்குன்ட்டு அது சொல்லுது. ஓகேங்களா? யூடியூப் சொல்லுது. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. யூடியூப் எப்போ வேணாலும் அந்த பாலிசிஸில் ஒரு சில விஷயங்களை ரிமூவ் பண்ணலாம், புதுசாக ஒரு சில பாலிசிகளை கொண்டு வரலாம். அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் போது அந்த புது பாலிசிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த வீடியோ இல்லாத பட்சத்தில் அந்த ஷார்ட்ஸ் பாலிசி அப்போது ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோவில் நீங்கள் காப்பிரைட்டட் மெட்டீரியல்ஸ் எதாவது யூஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அதுக்கு காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? அதே சமயம் இதுதான் இந்த காப்பிரைட்டடு வரதை நம்மளால் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நன்னுங்கிறதுக்கு பக்கத்தில் இந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறதே எனக்கு வேணாம், எனக்கு நார்மலாக அந்த வீடியோ நன்னுன்னு வந்துடணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறதே கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் நீங்கள் எதாவது மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அல்லது அந்த பர்டிகுலர் போர்ஷனை ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறது ரிமூவ் ஆகிடும். அந்த வீடியோ ஒரு நார்மல் வீடியோவாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆனால் அந்த வீடியோவுடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீடியோவுடைய ஒரு அழகே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் எனக்கு அந்த வீடியோவே வேணான்ட்டு டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் இது உங்கள் ஓன் டெசிஷன் தான், நீங்கள் இதை எடுத்துக்கலாம்.
ஓவராலாக இந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸோடைய பாலிசிகள் மாறும்போது அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் காப்பிரைட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் காப்பிரைட் கிளைமு ஸ்ட்ரைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் வந்தாலும் அது உங்கள் சேனலையோ உங்களுடைய மற்ற வீடியோக்களையோ எதையும் பாதிக்காது. ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கலாம். அல்லது பர்டிகுலர் அந்த மியூசிக் இருக்கிற போர்ஷனோ காப்பிரைட்டட் இருக்கிற போர்ஷனையோ ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ஷார்ட்ஸ் பாலிசி பற்றின விஷயங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.